கருணாநிதி கிட்ட அந்த உணர்வு இருந்துச்சு. அதனால நீங்க பாருங்க, கடைசி வரைக்குமே அவரு எந்த பதவியும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஸ்டாலின் வந்து துணை முதல்வரா இருந்துக்கிடலாம், மேயரா இருந்துக்கிடலாம், அப்படியெல்லாம் இருந்து அவரு நான் நல்லா திறமையா செய்ய முடியும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணாலுமே கட்சி தலைவர் பதவியை கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லையே. இல்ல அவங்க கடைசி வரையும் வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இல்ல தப்பு இருக்குன்றல, அதுக்காக படுத்த படுக்கையா கிடக்கும் போது வரைக்கும் மாமா வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? செயல் தலைவரா இல்ல, செயல் தலைவரா எப்ப வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திடீர்னு ஏன் திமுக பத்தி சொன்ன உடனே இவ்வளவு பேசுறீங்க? இல்ல, பாமகவை பத்தி நான் சொன்னேன், அப்போ எல்லாம் அமைதியா இருந்துட்டு திமுக சொன்ன உடனே இவ்வளவு வேகமா சொல்றீங்களே. இல்ல, கருணாநிதி கடைசி வரைக்குமே அந்த அதிகாரத்தை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தார். அவர் வந்து அந்த அதிகாரத்தை விடுறதுக்கு கொஞ்சம் கூட என்ன இஷ்டப்படவே இல்லை. அவரால் அதிகாரம் இல்லாம இருக்கவே முடியாது. அதனால அவர் செயல் தலைவராக எப்போ வர்றாரு அப்படின்னா, கருணாநிதியால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவர் கான்சியஸாக இருக்கிறது வரைக்குமே, முழுமையாக கான்சியஸாக இருக்கிறது வரைக்குமே ஸ்டாலின் செயல் தலைவராக செயல்பட முடியல. அதுக்கப்புறம் தான் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. இவர் செயல் தலைவர் ஆனதே கருணாநிதிக்கு தெரியுமான்றது கூட தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது வரைக்குமே அதிகாரத்தை கையிலேயே வச்சிருந்தாரு. எதுனாலும் சரி என்கிட்ட வரணும் ஃபர்ஸ்ட், அப்படிதான் வச்சிருந்தார். அது வந்து அது எப்போ 90 வயதுகளில் அப்படி நடந்துச்சு. அந்த பார்வையில் நம்ம ராமதாஸையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்னென்னா, இது வயதானவர்களுக்கு, அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு, இருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு, அதிகாரத்தை சுவைத்தவர்களுக்கு, அதிகாரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகழ் பேரு இது அந்த எல்லாத்துலேயும் அதில் மூழ்கி அதுலேயே இப்போ வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு அது இல்லாமல் இருக்கிறது, கடைசி கட்டத்தில் இல்லாமல் இருக்கிறதுன்றது, அது மொத்தமாக எதையுமே எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இழந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது இல்லை. அதாவது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையுமே முழுமையாக கொடுக்குறோம் அப்படின்னு, அந்த முழுமையாக கொடுக்கறதுல ஒரு நிறைவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிறைவை இந்த தலைவர்கள் யாருமே அனுபவிக்கிறது கிடையாது.